ஆத்ம பக்தி சேனல் சார்பாக உங்கள் ராமச்சந்திராவின் பணிவான வணக்கங்கள். நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வரவிருக்கும் அனைத்து ஸ்தல வரலாறுகளையும் கண்டு கழிக்க எங்கள் பிரார்த்தனை. 274 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றான காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள 17வது சிவஸ்தலமான திருக்கண்ணார் கோவில், அதாவது குருமானக்குடி எனும் கோவிலை பற்றி இன்று நாம் அறிந்து கொள்வோம். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இத்தலம் சீர்காழிக்கு அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் என்ற பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இருந்து தென்கிழக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள இத்தலம் சிதம்பரம் மயிலாடுதுறை சாலை மார்க்கத்தில் உள்ள கதிராமங்கலம் என்னும் இடத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் சென்றதும் இத்தலத்தை அடையலாம். வைத்தீஸ்வரன் கோவில் மாயவரம் சாலையில் பாகசாலை என்ற ஊர் வரும். அங்கிருந்து பிரியும் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்ணார் கோவில் உள்ளது. ஒரு கட்டை கோபுர வாயிலுடனும் 2 பிரகாரங்களுடனும் கிழக்கு நோக்கியுள்ள இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை. கட்டை கோபுர வாயிலின் முகப்பில் விஷபாரூடர், விநாயகர், வள்ளி தெய்வானை உடனாகிய சுப்பிரமணியர் வண்ண உருவங்கள் சுதை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலுக்கு வெளியே இந்திர தீர்த்தம் அமைந்துள்ளது. தீர்த்தக்கரையில் விநாயகர், முருகன் சன்னதி, கருவறையில் உள்ள கண்ணாயிரநாதர் பான பகுதி சற்று உயரமாக கிழக்கு நோக்கி சுயம்பு திருமேனியுடன் எழுந்தருளியுள்ளார். பெயர்க்கேற்ப திருமேனி முழுவதிலும் கண்கள் போன்று பள்ளம் பள்ளமாக உள்ளன. மூலவர் மண்டபத்தில் சந்திரசேகர் திருமேனி உள்ளது. அடுத்து நடராஜர் சபை உள்ளது. பிரதோஷ நாயகர், அஸ்திர தேவர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், விநாயகர் முதலிய உற்சவ மூர்த்தங்கள் உள்ளன. கோஷ்ட மூர்த்தங்களாக நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் உள்ளனர். சண்டேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. பிரகாரத்தில் 4 அடுத்து கன்னி விநாயகர், கஜலட்சுமி, சுப்பிரமணியர் சன்னதி, பைரவர் சன்னதி, சனி பகவான், சந்திரன் சன்னதிகளும் உள்ளன. உள் மண்டபத்தின் வலதுபுறம் பள்ளியறையும் பக்கத்தில் அம்பாள் சன்னதியும் உள்ளன. தெற்கு நோக்கிய சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் தரிசனம் தருகிறாள். சிறப்புகள்: இத்தலம் இந்திரனின் சாபம் தீர்ந்த தலமாகும். திருமணம் ஆகாதோர் இக்கோவிலுக்கு வந்து மாலை சாத்தி வழிபடும் வழக்கம் உள்ளது. இத்தலத்தின் தலமரம் சரக்கொன்றை. குருமானக்குடி பெயர் காரணம்: ஸ்ரீ விஷ்ணு பகவான் தனது வாமன அவதாரத்தின் போது குள்ளமான பிராமணர் வடிவில் இங்கு வந்து சிவனை வழிபட்டதால் இவ்விடம் குருமானக்குடி என்று அழைக்கப்படுகிறது. ஸ்தல புராணம்: தேவர்களின் தலைவனான இந்திரன் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை மீது ஆசை கொண்டு முனிவரின் வேளத்தில் அகலிகையுடன் சந்தோஷமாக இருந்தான். வந்திருப்பது தன் கணவர் அல்ல என்று தெரிந்தும் இந்திரன் மீது கொண்ட ஆசையினால் தவறு செய்ய அகலிகையும் சம்மதித்தாள். நடந்ததை அறிந்த முனிவர் கோபம் கொண்டு இந்திரன் உடல் எங்கும் பெண் குறிகள் உண்டாகும்படி சபித்தார். அதன் பின் அகலிகையை கல்லாகும்படியும் சபித்து விட்டார். தவறை உணர்ந்த அகலிகை சாப விமோச்சனம் கேட்க ஸ்ரீராமரின் திருவடிப்பட்டதும் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் முனிவர். கண்ணாயிரமுடையார் பெயர் காரணம்: இந்திரன் தனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு பரிகாரம் வேண்டி பிரம்மாவிடம் சென்றான். அதற்கு பிரம்மதேவர் பூமியில் குருமானக்குடி என்ற சிவன் கோவிலில் இறைவனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெறும்படி கூறினார். இந்திரனும் இத்தல தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட அவனது 1000 பெண் குறிகளும் 1000 கண்களாக தோன்றுமாறு இத்தல இறைவன் அருள் செய்தார். இந்திரனின் சாபம் தீர்ந்தது. எனவே இத்தல இறைவன் கண்ணாயிரமுடையார் என்று பெயர் பெற்றார். இறைவன் கண்ணாயிரமுடையார், கண்ணாயிரநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது 1000 கண்களை உடைய இறைவன். இந்த லிங்கத்தின் மேற்பரப்பில் ஏறத்தாழ 1000 சிறிய பள்ளங்கள் அல்லது கண்கள் இடம்பெற்றுள்ளதால்
இது தனித்துவமான லிங்கமாகும். இறைவி முருகுவளர் கோதை நாயகி சுகந்த குந்தளாம்பிகை உள் சன்னதிக்கு வெளியே தெற்கு நோக்கி உள்ளது. புராணங்களின்படி மாண்டவிய மகரிஷி இந்த இடத்தில் அம்மனை வழிபட்டு மோட்சம் பெற்றதால் இந்த அம்மன் பாதத்தில் மாண்டவிய முனிவரின் சிலை உள்ளது. தீர்த்தம் இந்திர தீர்த்தம் கோவிலின் முன் உள்ளது. மணிகர்ணிகை என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்தல விருட்சம் கொன்றை மரம். வழிபட்டோர் இந்திரன், திருஞான சம்பந்தர், சேக்கிழார். இந்திரன், திருஞான சம்பந்தர், சேக்கிழார், வள்ளலார் ஆகியோர் இந்த இறைவனை போற்றி பாடியுள்ளனர். திருக்கண்ணார் கோவிலை கைகளால் தொழுது வணங்குவாரை துன்பங்களும் பாவங்களும் அணுகாது. நல்வினைகளும் அவற்றின் பயனான இன்பங்களும் வந்தடையும். இத்தல இறைவனை வழிபடுபவர்களுக்கு எமனால் வரும் துன்பங்கள் இல்லை. இத்தல இறைவனை வழிபடுபவர்கள் தங்கள் உள்ளத்தில் மலம் நீங்க பெற்றவராய் வானுலகில் இனிது குறைபவர் ஆவார். இப்பதிக பாடல்கள் 10 போற்றி வழிபட வல்லவர்கள் தம்மேல் வரும் பழிகள் நீங்க பெறுவர் என்று திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் அருளியுள்ளார். பிரார்த்தனை. திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டி பக்தர்கள் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வழிபடுகிறார்கள். முதல் திருமுறை 101வது திருப்பதிகம். அருளி செய்தவர் திருஞான சம்பந்த சுவாமிகள். பாடல் எண் 1. தன்னார் திங்கள் பொங்கு அரவம் தாழ்புனல் சூடி பெண் ஆண் ஆய பேரருளாளன் பிரியாத கண்ணார் கோயில் கைதொழுவோர்கட்கு இடர்பாவம் நன்னாவாகும் நல்வினையாய நணுகுமே. பாடலின் விளக்கம். குளிர்ந்த திங்கள், சினம் மிக்க பாம்பு, ஆகாயத்திலிருந்து தாழ்ந்து வந்த கங்கை ஆகியவற்றை முடியில் சூடி பெண்ணும் ஆணுமாய கோலத்தில் விளங்கும் பெருங்கருணையாளனாகிய சிவபெருமான் பிரியாமல் எழுந்தருளியிருக்கும் திருக்கண்ணார் கோவிலை கைகளால் தொழுது வணங்குவாரை துன்பங்களும் பாவங்களும் நன்னா, அதாவது அணுகாது. நல்வினைகளும் அவற்றின் பயனான இன்பங்களும் நன்னும். ஸ்ரீ முருகுவளர் கோதை நாயகி சமேத ஸ்ரீ கண்ணாயிரமுடையார் திருவடிகளே சரணம். சிவ 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 சிவ. திருச்சிற்றம்பலம்.